பாலா 2ல இந்த ஒரு சீனை பாருங்களேன். மெசேஜ் பார்த்தா நான் இங்க கோவத்துல கிளம்பி வந்தனே. என்ன மெசேஜ் பத்தி சொல்ற? நீ தானே அனுப்புன. நீங்க ஒண்ணு வர வேணாம், நீ அங்கே இருந்து படிச்சா போதும், இங்க வந்து என்ன பண்ண போறேன்னு. நீ கோவமா படிச்சனா அந்த மெசேஜ் அப்படிதான் தெரியும். அப்புறம் டேய், நீ அதை அமைதியா படிச்சிருந்தா உனக்கு புரிஞ்சிருக்கும். என்னத்த அமைதியா படிக்கிறது? நீ ஒண்ணும் இங்க வர வேண்டாம், நீ அங்க இருந்து படிச்சா போதும். நீங்க வந்து என்னடா பண்ண போற? இதில் நம்ம ஒரு 2 விஷயம் புரிஞ்சுக்கணும். ஒன்று, மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருக்கீங்கிறத பாருங்கள். இல்லைனா பாசமாக சொல்கிறது கூட கோபமாக தான் தெரியும். 2, நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷனை கன்வே பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுங்கள். அதுவே உங்களோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கால்லையோ இல்லை நேர்லையோ போய் கன்வே பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் நினச்ச எக்ஸாக்டான விஷயத்தை கன்வே பண்ண முடியும்.